சாப்பிட்டுக் கொண்டே தன்னுடைய ஓரக்கண் பார்வையால் கதிரை சைட் அடித்துக் கொண்டிருந்தாள். இதை கண்டும் காணாததுமாய் கதிர் தன்னுடைய வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தான். இதை கவனித்த பிரகாஷ் கதிரிடம், அண்ணே எனக்கு ஏதோ சரின்னு படல, என்னடா உளர்ற? இல்லண்ணே, எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் எதையாவது கண்டுக்கிறேனா? இல்ல அதே மாதிரி நீயும் இருக்க பழகிக்கோ. இப்ப போய் வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டு வா, சீக்கிரம் போ. அண்ணே நான் போய் எப்படின்னு கேக்குறது? அக்கா ஏதாவது வேணுமா அப்படி கேட்கட்டுமா, இல்ல அண்ணி வேற ஏதாவது வேணுமா அப்படி கேட்கட்டுமா? சொல்லுங்கண்ணே, எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இப்ப நீங்க இருந்து போல சுடுதண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுவேன். நான் மேடம் என்ன வேணும்னே கேட்டு வரேன். பிரகாஷ் சொல்ல கதிர் சிரித்துக் கொண்டே சமைத்துக் கொண்டிருந்தான். பிரகாஷ் தீபிகாவிற்கு பக்கத்தில் வந்தான். மேடம் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு அண்ணன் கேட்டாரு. இல்ல வேண்டாம். சரிங்க மேடம். பிரகாஷ் அந்த இடத்திலிருந்து நகரும் போது தீபிகா அவனை மறுபடியும் கூப்பிட்டாள். ஹே பிரகாஷ். என்னையா மேடம் கூப்பிட்டீங்க? உன் பேரு பிரகாஷ் தானே? அப்ப உன்னதான் கூப்பிட்டேன். இங்க வா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லுங்க மேடம். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், நீ அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஓகேவா? இல்ல உளறிடுவியா? அப்படிலாம் இல்ல மேடம், என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அண்ணன் கிட்ட கூட சொல்ல மாட்டேன். நான் கேட்க போறது சீக்ரெட்டா இருக்கணும். உனக்கு தெரிஞ்சு கதிர் யாரையாவது லவ் பண்றானா, இல்ல சிங்கிளா தான் இருக்கானா, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கானா? எனக்கு சொல்ல கொஞ்சம். மேடம் நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அது இருக்கட்டும், முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இதுவரை இல்ல மேடம். நீங்க அண்ணனை ட்ரை பண்ண போறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் எந்த ஒரு தாட்டும் எனக்கு இல்ல. அன்னைக்கு வந்தப்ப இங்க 2 பொண்ணுங்க கதிரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி கேட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல, நீ எதுவும் நினைச்சுக்காத. நான் எதுவும் நினைக்கல மேடம். இங்க வர நிறைய பொண்ணுங்க அண்ணனோட ஃபுட்ல மட்டும் இல்ல அண்ணன் கிட்டயும் வாங்கிடுறாங்க. அதனால ஆளுக்கு என்ன கூப்பிட்டு அண்ணாவோட நம்பரை வாங்கிடுறாங்கன்னு அண்ணா யாருக்கிட்டையும் நம்பரை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணுங்க மாதிரி எல்லாம் நீங்க இல்லன்னு எனக்கு தெரியும் மேடம். நீங்க எவ்வளவு படிச்சவங்க, டீசென்டான ஆளு. பிரகாஷ் கொஞ்சம் பக்கத்துல வாயேன். நாம பேசினதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் படிச்ச பொண்ணு, டீசென்டான பொண்ணு தான். ஆனா எனக்கு உங்க அண்ணனோட நம்பர் வேணும். ஆனா இத நீ உங்க அண்ணா கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேனா? எனக்கு கொடு. இல்ல உங்க அண்ணாவுக்கு நீ உண்மையா அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவ அப்படின்னா எனக்கு நீ உங்க அண்ணாவோட நம்பர் ஒன்னும் கொடுக்க வேண்டாம். மேடம் நானும் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணனுக்கு உங்க மேல ஒரு கிரஷ் இருக்கு. ஆனா அண்ணன் வெளியில காட்ட மாட்டாரு. நீங்களாதான் அதை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஆனா இங்க வந்த மத்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அண்ணன் இப்படி இருந்தது இல்ல. உங்களுக்கும் அண்ணனுக்கும் இடையில வேற ஏதோ ஒரு பாண்ட் இருக்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப கையில போன் எடுத்தேன்னா அண்ணா கண்டுபிடிச்சிருவாரு. உங்களுக்கு பில் போட்டு கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடி எழுதி கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கங்க. பிரகாஷ் நான் உன்னை என்னவோ நினைச்சேன், ஆனா நீ என்ன விட பிரில்லியண்டா இருக்க. தேங்க்யூ மேடம். அப்புறம் வேற ஏதாவது வேணுமா, இல்ல பில் போட்டுறவா? பில்ல கொண்டு வா, இப்போதைக்கு அதான் ரொம்ப முக்கியம். பிரகாஷ் அங்கிருந்து சிரித்துக் கொண்டே சென்று ட்ரக்கில் இருந்த பில் புக்கை எடுத்தான். அவளுடைய டேபிளுக்கு சென்று பில் போட்டு அதற்கு பின்னால் கதிருடைய நம்பரையும் எழுதி அவளுக்கு கொடுத்தான். மேடம் யார் கேட்டாலும் நான் தான் நம்பர் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அண்ணனுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா நான் காலி. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்துவா இந்த தீபிகா. நீ தாராளமா என்ன நம்பலாம் பிரகாஷ். அப்ப அண்ணன் இவ்வளவு நேரம் என்ன பேசினான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நான் உங்க அண்ணனுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அத பத்தி பேசிட்டு இருந்தோன்னு சொல்லு. பிரகாஷிடமிருந்து பில்லை வாங்கிக் கொண்டு அதற்குரிய பணத்தை செலுத்திவிட்டு அங்கிருந்து கதிருக்கு கையால் செய்கை செய்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் தீபிகா. பிரகாஷ் ஃபுட் ட்ரக்குக்கு சென்றதும் கதிர் அவனிடம், டேய் உன்னை வேற ஏதாவது வேணுமானதானே கேட்க சொன்னேன், அதை விட்டுட்டு என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்லனே, அவங்க உங்களுக்கு ஏதோ மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்களாம். அது சூடு ஆறதுக்குள்ள அவங்கள சாப்பிட சொன்னாங்க. நல்லா இருக்கான்னு அவங்க நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ சொல்லுவீங்களாம். அதை தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரமா அதை மட்டுமா சொன்னாங்க? அதைத்தானே சொன்னாங்க. நீங்க என்னையவே சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா? நான் ஏதோ நீங்க அவங்கள சைட் அடிச்சிட்டு இருக்கிறத பத்தி அவங்க கிட்டே போய் சொன்ன மாதிரில நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. எவ்வளவு நாளா நான் அவங்க கூட இருக்கேன். என் மேல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல? எனக்கு ஏதோ நீ அதை தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் டீட்டெயிலா கேட்டேன். அண்ணே மறுபடியும் சொல்றேன், கொஞ்சமாவது என்ன நம்புங்க அண்ணே. நம்புறேன், முதல்ல கஸ்டமரை கவனி. அதே நேரத்தில் தீபிகா ஒரு கால் டாக்ஸியை புக் செய்து அவள் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று பின்வாசல் வழியாக நுழைந்து மறுபடியும் முன்வாசல் வழியாக வந்து அவளுடைய காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள். தீபிகா வீட்டிற்கு செல்லும் பொழுது மணி 11 ஆகி இருந்தது. நேராக தன்னுடைய அறைக்கு சென்றவள் பிரகாஷ் கொடுத்த பில்லை திருப்பி அதற்கு பின்னால் இருந்த கதிரின் போன் நம்பரை பார்த்தாள். தன்னுடைய போனில் எந்த பெயரும் எழுதாமல் ஹார்ட் சிம்பிள் மட்டும் போட்டு சேவ் செய்து கொண்டாள். அந்த போனை கையில் வைத்தபடி அவனுடைய நம்பரை பார்த்து கொண்டே அப்படியே தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை எழுந்ததும் தீபிகா வழக்கம் போல ஃப்ரெஷ் ஆகிவிட்டு நேராக கிச்சனுக்கு சென்றாள். அங்கே அவளுடைய அம்மா சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி வழியாக சென்று அவளுடைய அம்மாவை கட்டிப்பிடித்தவள் கொஞ்சலாக கேட்டாள், அம்மா எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு தாயே ப்ளீஸ். தீபிகாவின் குரலை கேட்ட சரளா தன்னை சுற்றி பார்த்துவிட்டு, தீபிகா நைட்டு எப்ப வீட்டுக்கு வந்த? சீக்கிரமா வந்தியா இல்ல லேட் பண்ணிட்டியா? நீ வரதை யாரும் பார்க்கல தானே? அம்மா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லம்மா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் சீக்கிரமா போட்டு கொடு. சொன்னவள் நேராக அங்கே போடப்பட்டிருந்த டைனிங் டேபிளில் சென்று உட்கார்ந்து அவளுக்கு மிகவும் பிடித்த மனுஷபுத்திரனின் தித்திக்குதே என்ற புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். தீபிகா டைனிங் டேபிளில் உட்கார்ந்து தனக்கு விருப்பமான ஒரு புக்கை வாசித்துக் கொண்டிருந்தாள். தீபிகாவின் அம்மா சரளா அவளுக்கு பிடித்த மாதிரி ஒரு சுவையான காஃபியை போட்டுக் கொண்டு வந்து அந்த டேபிளில் அவளுக்கு முன்னால் வைக்கவும் தீபிகா அதை எடுத்து குடிக்க தொடங்கினாள். இதே நேரத்தில் ஈஸ்வர் தன்னுடைய நண்பன் ஒருவனுக்கு போன் செய்து பேச ஆரம்பித்தான். ஹலோ ஜீவா, நான் ஈஸ்வர் பேசுறேன். உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆக வேண்டியது இருக்கு.
என்ன விஷயம்? இல்ல, எனக்கு ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும். பேரு தருண், சன் ஆஃப் சக்கரவர்த்தி. ஆஸ்திரேலியால டாக்டரா இருக்கான். அங்கதான் ஃபுல்லா படிச்சான். நேட்டிவ் சென்னை தான். அவனோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. அப்புறம் வேலை முடிஞ்சதும் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும். ஃபைன், வேலையை முடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன். குட் மார்னிங் தீபிகா. மார்னிங். அப்புறம் என்ன தீபிகா, நைட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்ட போல? தீபிகா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்ததால் தன்னுடைய முகத்தில் எந்த ஒரு மாறுதல்களையும் காட்டாமல் குனிந்தபடியே நீரஜுக்கு பதில் சொல்ல நினைத்தாள். ஆமா நீரஜ், எனக்கு ராத்திரி ரொம்ப பசிச்சது, அதனால வெளியில போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். இதனால என்ன? இல்ல தீபிகா, நீ தருண் கூட பார்ட்டிக்கு போனதா தாரா சொன்னா. எனக்கு இதை பத்தின எந்த விஷயமும் தெரியாது. பட் நீ ரிட்டர்ன் வர்றப்போ ஈஸ்வர் கூட வந்திருக்கேன்னு சொன்னப்பதான் தாரா சொன்னா. ஆமா, நீ ரிட்டர்ன் வர்றப்போ ஏன் ஈஸ்வர் கூட வந்த? தருண் எங்க போனா? நீரஜ், இத பத்தி நான் பேச விரும்பல. தீபிகா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. உனக்காக பார்த்த மாப்பிள்ள தருண் தான். ஆனா நீ அதை விட்டுட்டு ஈஸ்வர் கூடவும் மத்தவங்க கூடவும் சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஈஸ்வர் என்னதான் உன்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் அது நமக்கெல்லாம் ஓகேவா இருக்கலாம். ஆனா நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு அது ஓகே இல்லைன்னு தெரிஞ்சா நீ அதை கட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்காக தான் இப்பவே சொல்றேன். இப்ப என்ன, அந்த தருண் உன்கிட்ட ஈஸ்வர் கூட நான் பேசக்கூடாதுன்னு சொன்னானா? வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னானா? தைரியம் இருந்தா அவனே வந்து நேர்ல என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? ஏன் உங்களை தூது அனுப்புறான்? தீபிகா, இதை தருண் சொல்லல, நான் சொல்றேன். சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லு. போகும்போது நீயும் தருணும் ஒன்னா போயிருக்கீங்க. ஆனா வரும்போது நீ ஏன் ஈஸ்வர் கூட வந்த? இதுக்கு நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லவே இல்ல. தருணுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க அம்மா அப்பாவுக்கு தாரா ஃபோன் பண்ணி கேட்டப்ப கூட அவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தான் நேத்து சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடக்குது? தருணையும் எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. நீயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா எங்களுக்கு சொன்னாதானே தெரியும். தீபிகா இதுவரை புத்தகத்தின் மீது தன்னுடைய பார்வையை வைத்திருந்தவள் நிமிர்ந்து நீரஜுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சரளாவை எட்டி பார்த்தாள். தன்னுடைய அம்மா சரளா மும்முரமாக கிச்சனில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள். அதை கவனித்தவள் நீரஜிடம் அவனுடைய கையை இறுக்கமாக பிடித்து, நீரஜ், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க பேச வேண்டாம், நம்ம கார்டனுக்கு போகலாமா? நீரஜ் வாய் திறந்து பேசாமல் தலையை மட்டும் அசைத்தான். இதை பார்த்த தீபிகா தன் கையில் வைத்திருந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு வெளியே இருந்த கார்டனில் சென்று உட்கார்ந்தாள். அவளுக்கு பின்னாடியே நீரஜும் சென்று அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான். சொல்லு தீபிகா, தனியா பேசுற அளவுக்கு என்னாச்சு? என்ன சொல்ல போற? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதானே? அது மட்டும் இல்ல, நேத்து அந்த தருண் அப்பா கிட்ட கேட்டு என்ன பப்புக்கு கூட்டிட்டு போனா இல்லையா, அங்க அவன் மூக்கு முட்டை குடிச்சிட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். என்ன சொல்ற நீ? இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்தணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லி சமாளிக்காத. நீரஜ், நான் அதுக்காக சொல்லல, நான் சொல்றது உண்மைதான். நீ என்ன நம்பு. அந்த நேரத்துல என்ன தருண் கிட்ட இருந்து காப்பாத்துனது ஈஸ்வர் தான். ஈஸ்வர் தான் தருணை அடிச்சு தள்ளி விட்டுட்டு என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்தான். நீ வேணும்னா ஈஸ்வருக்கு போன் போட்டு கேளு. ஈஸ்வர் தருணை அடிச்சானா? என்ன சொல்ற தீபிகா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உன்னோட கூட பிறந்த தங்கச்சினா என்கிட்ட ஒருத்த மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொல்றேன். ஆனா அவனை அடிச்சது ஒரு பெரிய விஷயமா நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே என்னோட அண்ணன் தானா? தீபிகா, தருண் ஏதோ உரிமையில பண்ணிட்டான். அவன் போதையில இருந்திருக்கான். உன்னை அவன் அந்த அளவுக்கு அதிகமா காதலிக்கிறான். எல்லாத்துக்கும் மேல நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான்னு ஏதோ அட்வான்டேஜ் இருக்க ட்ரை பண்ணிருக்கான். அது தப்புதான். அவனுக்கு நான் என்னைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு நீ தான் முக்கியம் தீபிகா. ஆனா அதுக்காக ஒரு மூணாவது ஆள் தருணை போய் அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு நீ சொல்ற? நீரஜ், உன்னால முடிஞ்சா தருண் கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணனு கேளு. அதை விட்டுட்டு என் கிட்ட வந்து அவன் பண்ணது நியாயம்னு பேசிக்கிட்டு இருக்காத. உன்கிட்ட போய் சொன்ன பாரு என்ன சொல்லணும். அங்கிருந்து கோபமாக எழுந்து வீட்டிற்குள் சென்றாள் தீபிகா. நீரஜும் தீபிகாவுக்கு பின்னால் வீட்டிற்குள் சென்று நேராக அவனுடைய அறைக்கு சென்றான். தீபிகா மறுபடியும் சென்று டைனிங் டேபிளில் உட்கார்ந்து புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய அறைக்கு வந்த நீரஜ் கட்டிலின் மேல் தன்னுடைய போனை தூக்கி போட்டு கோபமாக உட்கார்ந்தான். இதை பார்த்து தாரா அவனுடைய தோளில் கை வைத்தவள் அவனுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள். என்ன நீரஜ், கீழே கார்டன்ல உங்க தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் இவ்ளோ கோபமா இருக்கீங்களா? தாரா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. என்ன நீரஜ் சொல்றீங்க? தீபிகா என்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொன்னா. அவ சொன்னதுனால நம்பவே முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவ அப்படி என்ன சொன்னா? நீங்க அவ்வளவு அப்செட்டா இருக்க அளவுக்கு? நேத்து பப்புக்கு போன இடத்துல தருண் தீபிகா கிட்ட தப்பா நடந்திருக்கான். அவன் அந்த நேரத்துல ஃபுல் போதையில இருந்திருக்கான். அப்ப ஈஸ்வர் தான் தருண் அடிச்சு தள்ளி விட்டு தீபிகா அங்க இருந்து கூட்டு வந்திருக்கான். அதனாலதான் நேத்து நைட்டு தீபிகா ஈஸ்வர் கூட வீட்டுக்கு வந்திருக்கா. நீரஜ், அந்த ஈஸ்வருக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் தம்பி மேலேயே கைய வச்சிருப்பான். இத கேட்டுட்டு நீங்க அமைதியாவா இருந்தீங்க? இத சொன்னதுக்கு தான் தாரா அவ என்கிட்ட கத்துறா. உனக்கு நான் முக்கியமா தருண் முக்கியமான்னு கேக்குறா. நான் என்ன சொல்றது? என் தம்பி ஏதோ உரிமையில பண்ணிட்டான். இதை ஏன் நீங்களும் உங்க தங்கச்சியும் இவ்வளவு பெருசா பேசுறீங்க? தாரா, ஏற்கனவே நான் உன்னை வார்ன் பண்ணேன். உன் தம்பி கிட்ட இத பத்தி சொல்லி வைன்னு. இப்ப பாத்தியா இது எங்க வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு? தீபிகா நல்ல வேலை இது என்கிட்ட சொன்னா. இது இன்னும் அப்பாவுக்கு தெரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அப்பாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணம் நடக்குமான்னு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. நீரஜ், தருண் அவளை எவ்வளவு காதலிக்கிறான்னு தீபிகாவுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா குடிச்சிருப்பான். அதுல ஏதோ புத்தி தடுமாறி அந்த மாதிரி நடந்துக்கிட்டான் போல. இதுல என்ன இருக்கு? சீக்கிரமா 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது தானே? இதையே இவ்வளவு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன் தம்பி சாதாரண விஷயம் நினைச்சு இதை பண்ணானா இல்ல வேணும்னு பண்ணானா எனக்கு தெரியல. ஆனா இது அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பாவை பத்தி தருணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். தீபிகாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க அப்பா கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது நீரஜ். ஆனா இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
தாரா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லி உன்னோட தம்பிக்கு ஒரு வார்ன் பண்ண சொன்னேன். அதை நீ பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீயும் நானும் தான். இதுக்கு கண்டிப்பா நாம தான் பொறுப்பேத்துக்கணும். இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது தாரா. என்னதான் இருந்தாலும் தீபிகா என்னோட தங்கச்சி. இந்த தருண் அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிளையா இல்லாட்டினா நான் இந்த விஷயத்துல எப்படி நடந்திருப்பேன்னு உனக்கே தெரியும். நீரஜ், இப்ப கூட தருணுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவனோட ஃபோன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கானா இல்ல வேற ஏதோ பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. அவன் ஃபோனை அட்டெண்ட் பண்ணதும் கண்டிப்பா அவனுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி தப்பா நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீரஜ், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது தருணிடமிருந்து தாராவுக்கு ஃபோன் வந்தது. என்ன இது, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. எடுத்து பேசு. தாரா அந்த போனை எடுத்து பேச ஆரம்பித்தாள். ஹலோ, யார் பேசுறது? அக்கா, நான் தான் தருண். இதை கேட்ட தாரா கண்களை விரித்து நீரஜின் பக்கம் திரும்பினாள். தருண், நீயா? நீ எங்க இருக்க? உன்னோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நேத்து ஃபுல்லா வீட்டுக்கு வராம நீ எங்க போயிருந்த? தாரா தருணிடம் தான் பேசுகிறாள் என்று தெரிந்து கொண்ட நீரஜ் கண் செய்கையால் அவளை ஸ்பீக்கரில் போடும்படி சொன்னான். தாராவும் ஸ்பீக்கரை ஆன் பண்ணதும் தருண் பேசுவதை இருவரும் கேட்க ஆரம்பித்தார்கள். அக்கா, நேத்து பார்ட்டில கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன். அதனால என் ஃப்ரெண்ட் வீட்லயே ஸ்டே பண்ணிருந்தேன். வீட்டுக்கு போனா அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? அதனாலதான்க்கா. சரி, தீபிகா எங்க இருக்கா? அவங்களோட நம்பர் எனக்கு சென்ட் பண்ண முடியுமா? என்னோட போன் என்கிட்ட இல்லக்கா. அது எங்கன்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு போல. ஆமா, குடிபோதையில போனை மட்டுமா தொலைச்ச? வேற என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணி வச்சிருக்க? நான் என்னக்கா பண்ணேன்? குடிச்சிட்டு அங்கேயே படுத்துட்டேன். எனக்கு நிதானம் தெரியாதனால என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல வினோத், அவன் தான் கூட்டு போய் அவன் ரூம்ல ஸ்டே பண்ண வச்சான். இதை ஏன் பெரிய கொலை குத்தம் பண்ணதா நீ பேசிட்டு இருக்க? தருண், நீ குடிச்சிட்டு தீபிகா கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்க. அவ கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சதும் அவளோட ஃப்ரெண்ட் ஈஸ்வர் வந்து உன்னை அடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இதுதான் நேத்து நடந்தது. என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். அக்கா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போதையில இருக்கும்போது என்ன ஒருத்தன் கீழே தள்ளி விட்டுட்டு தீபிகாவை கூட்டு போனான். அவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தாங்க நான் இப்படி நடந்துட்டேன்னு எனக்கு தெரியும். போதையில நான் ஏதோ புத்தி தர மாதிரி அப்படி நடந்திருக்கலாம். ஆனா அது வேணும்னு பண்ணலக்கா, தெரியாம பண்ணிட்டேன். இதை நீ எப்படியாவது தீபிகாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கா. அவ என்ன கண்டிப்பா தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பா. அதனாலதான் உன்கிட்ட வந்து சொல்லிருக்கா. அப்புறம் இது மாமாவுக்கு தெரியாம பாத்துக்கோ ப்ளீஸ். என்ன, மாமாவுக்கு தெரியாம பாத்துக்கவா? நீரஜ் தான் இதை என்கிட்ட வந்து சொன்னாரு. உன் தம்பியை வார்ன் பண்ணி வையே, இல்லாட்டி எங்க அப்பா அவனை கொண்டு போட்டுருவாருன்னு சொல்றாரு. இப்ப நான் தம்பிங்கிறதால உன் பக்கம் இருக்கிறதா இல்ல என்னோட வாழ்க்கை தான் முக்கியம்ன்றதுக்காக நீரஜ் பக்கம் நிக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பண்ணதால உனக்கு தான் இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்காத. நீரஜ் இதை என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனா உனக்கு சாதகமா பேசி நான் நீரஜையும் அவரோட ஃபேமிலியையும் பகச்சிக்க தயாரா இல்ல. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ என்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்காத. நீ பண்ண பைத்தியக்காரத்தனத்தினால இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அக்கா ப்ளீஸ் அக்கா, தீபிகாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கா. மாமா கிட்ட எடுத்து சொல்லுக்கா. நான் வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு புத்தியில பண்ணிட்டேன். எனக்கு இந்த விஷயத்துல நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். தீபிகா இல்லனா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன். அவளை அந்த அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன். உனக்கு தான் தெரியும்ல. இப்ப நீயும் இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணலனா நான் என்னக்கா பண்ணுவேன்? தருண் தாராவிடம் கெஞ்சி பேசுவதை பார்த்த நீரஜ் வேகமாக தாராவை பார்த்து ஏதோ செய்கை செய்யவும் அதை புரிந்து கொண்டா தாரா. சரி, ஓகே தருண், நீ கவலைப்படாத. என்னால முடிஞ்ச வரையும் நான் இந்த விஷயத்தை வெளியே தெரியாம பாத்துக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணுன உனக்கு கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது உன்னோட லாஸ்ட் வார்னிங்கா வச்சுக்கோ. நீ அஜய் அங்கிளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க. அவர் பிசினஸ்லயும் பசங்களுக்கும் ஒரு ஹீரோவா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காதவங்களுக்கு அவர் எப்போதும் வில்லன் தான். உனக்கு தெரிய வாய்ப்பில்ல. நீ இப்பதானே வந்திருக்க, கொஞ்சம் கொஞ்சமா நீயே புரிஞ்சுக்குவ. அவர் கண்ணுல நீ ஒரு தடவை சிக்கிட்டேனா அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு. பார்த்து நடந்துக்கோ தருண். அப்புறம் நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. அம்மா அப்பா கிட்ட பேசு. அவங்க உன்னை காணோன்னு ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. நான் வைக்கிறேன் தருண். நான் சொல்ற வரையும் தீபிகாவை தேடி இந்த வீட்டு பக்கம் வராத. தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசாத. சரிக்கா, நான் வீட்டுக்கு போறேன். உன்னை நம்பிதான்க்கா இருக்கேன். நான் போனை வைக்கிறேன். தருண் போனை கட் பண்ணதும் நீரஜ் தாராவிடம், தாரா, தீபிகா இதாங்க சொல்லி நீ எனக்காக பார்த்த மாப்பிளையோட லட்சணத்தை பாத்தியான்னு என்ன கேவலமா பேசுறான். இங்க இவன் அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்ற மாதிரி பேசுறான். நான் யாரை நம்புறது, யாருக்காக பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என் தங்கச்சி மேல கண்டிப்பா தப்பு இருக்கவே இருக்காது. உன்னோட தம்பி ஆஸ்திரேலியால இப்படிதான் சுத்திட்டு இருந்தான். அதனாலதான் இங்கேயும் வந்து அதே புத்தி வேலை செஞ்சிருக்கு போல. அதான் அவனை வார்ன் பண்ணிட்டேன்ல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எப்படியாவது தீபிகா கிட்ட நீங்களும் நானும் இத பத்தி பேசலாம். அவளுக்கு சொல்லி புரிய வைப்போம். தாரா, இத பத்தி தீபிகா கிட்ட நான் பேசினா சரியா இருக்காது. நீ போய் அவகிட்ட பேசு. அவளுக்கு சொல்லி புரிய வை. அப்பா கிட்டயும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லு. நான் சொன்னேன்னு சொன்னா அவ கேட்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு சொன்னானா அதுக்கு மேல அவளோட விருப்பம். நம்ம இதுல எதுவும் பண்ண முடியாது. சரி நீரஜ், கண்டிப்பா நான் இத பத்தி அவகிட்ட பேசுறேன். தீபிகா அவள் அறையை விட்டு வெளியே வந்து ஹாலில் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் போன தாரா அவளிடம், தீபிகா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கார்டன் வரைக்கும் போலாமா? நீங்க போங்க அண்ணி, நான் வரேன். இருவரும் சென்று கார்டனில் போடப்பட்டிருந்த அந்த சேரில் உட்கார்ந்திருந்தார்கள். சொல்லுங்க அண்ணி, என்கிட்ட என்ன பேசணும்? தீபிகா, நீ சொன்னதை பத்தி உங்க அண்ணா என்கிட்ட சொன்னாரு. நான் தருணுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவன் ஏதோ போதையில புத்தி தடுமாறி அப்படி பண்ணிட்டாமா. நீ இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம். ஆனா அவன் சுயநினைவோட இப்படி பண்ணலன்னு சொல்றான். அவனுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேமா. அண்ணி, இப்ப ஃபைனலா என்னதான் சொல்ல வரீங்க? அவன் பண்ண விஷயத்தை மறந்துட்டு அவன் கூட நடக்க போற என்கேஜ்மெண்ட்ல நான் சிரிச்சிட்டு கூட நிக்கணும், அவ்வளவுதானே? தீபிகா, நான் அப்படி சொல்ல வரலமா. அவன் வேணும்னு அப்படி பண்ணா, ஏதோ போதையில அப்படி நடந்துக்கிட்டான். அவனே என்கிட்ட சொன்னான். உன்னோட கோவம் தீர்ந்த அப்புறம் நான் சொல்லாம அவன் உன்கிட்ட பேச மாட்டான். நான் அவனை நல்லா திட்டிட்டேமா. என்ன நம்பு தீபிகா.
இந்த விஷயத்துல நான் உன் பக்கம் தான் நிப்பேன். அவன் என்னோட தம்பின்றதுக்காக அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறதே இல்ல. ஆனா என்னையும் உங்க அண்ணனையும் நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கோபப்படுவாரு. இது வீட்ல வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ தீபிகா. என் தம்பி நல்லவன் தான், ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிட்டானே எனக்கே தெரியல. நீ இத அப்பா கிட்ட சொல்லணும்னா நான் எப்பவோ சொல்லியிருப்பேன். எனக்கு அண்ணா கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் அண்ணா கிட்ட சொன்னேன். வேற யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன், நீங்க பயப்பட வேண்டாம். தீபிகா, நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? ஆனா ஈஸ்வர் ஏதாவது சொல்லியிருப்பானா? அவன் கிட்ட நீ கொஞ்சம் சொல்லி வைமா, யாருக்கும் சொல்ல வேணான்னு. ஹனி, நான் அப்பா கிட்ட சொல்லணும்னு சொன்னப்ப ஈஸ்வர் தான் இல்ல அதெல்லாம் வேண்டாம், யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ, நீரஜனா கிட்ட சொல்லலாம்னு சொன்னான். என்ன விட்டுட்டு அவன் எப்படி எல்லார்கிட்டயும் வந்து சொல்லுவான்? கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டான், இனி சொல்லவும் மாட்டான். நீங்க பயப்பட வேண்டாம். அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆகுற வரைக்கும் நான் தருண் கிட்ட பேச விரும்பல, அது மட்டும் அவன் கிட்ட கன்வே பண்ணிருங்க. சரிமா, நான் சொல்லிடுறேன். இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை ஹாலுக்கு வரும் வழியில் வேடிக்கை பார்த்து கொண்டே அஜய் மல்கோத்ரா அங்கு வந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி நடந்து வந்தார். தீபிகா, கொஞ்சம் உள்ள வரியாமா, உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. அஜய் தீபிகாவை வீட்டிற்குள் அழைத்ததும் தாராவும் தீபிகாவும் ஒருவரை ஒருவர் வெறித்து பார்த்து கொண்டார்கள். தீபிகா எதுவும் சொல்லாமல் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு பின்னாலே வந்த தாரா, தீபிகா, அங்கிளுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? தெரியலையா நீ? ஈஸ்வர் சொல்ல மாட்டேன்னு சொன்னா, சொல்லிருப்பானோன்னு பயமா இருக்கு. அப்பா கூப்பிடுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஷிவரிங்கா தான் இருக்கு. இல்ல வேற விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம எந்த பயத்தையும் முகத்துல காட்டிக்க வேண்டாம். அவர் ஏதாவது கேட்டா கொஞ்சம் பார்த்து பேசுமா, அவர்கிட்ட எதையும் சொல்லிராத. அண்ணி, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. தீபிகாவும் தாராவும் வீட்டிற்கு சென்றார்கள். தீபிகா சோஃபாவில் சென்று அஜய் மல்கோத்ராவின் பக்கத்தில் அமர, தாரா அதை கண்டுகொள்ளாமல் நேராக அவளுடைய அறைக்கு செல்வதற்காக மாடிக்கு சென்றாள். அதை பார்த்த அஜய் மல்ஹோத்ரா, தாரா, நீயும் வந்தீங்க, உட்காருமா. அஜயின் குரலை கேட்டு தாரா தீபிகாவை திரும்பி பார்த்துவிட்டு மறுபடியும் தீபிகாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். சொல்லுங்கப்பா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? தீபிகா, ஒரு விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட சீரியஸா பேசணும். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் உன் மேலையும் உன்னோட வாழ்க்கை மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா உன்னோட விஷயத்துல எனக்கு இவ்வளவு பெரிய தடுமாற்றம் நடக்கும்னு நான் நினைக்கலாமா? அஜய் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசுவதை பார்த்த தாராவும் தீபிகாவும் ஒருவரை ஒருவர் கண்களை விரித்து பார்த்து கொண்டார்கள். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலப்பா. நம்ம கம்பெனி பிசினஸ் எல்லாம் இப்ப நீ தான் பாத்துக்கிற. ஆனா எனக்கு உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. உனக்கு நம்ம பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு முதலையே தெரியும். ஒருவேளை கம்பெனிக்குள்ள போய் அது எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துரும் நான் நினைச்சேன். ஆனா உனக்கு எதுவும் வர மாதிரி எனக்கு தெரியலமா. உனக்கு எதுல தான் இன்ட்ரெஸ்ட்? அப்பா, எனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரன் பண்ணணும்னு ஆசை இருக்குப்பா. தீபிகா, நீ தான் என்னோட ஒரே பொண்ணு. நான் உன்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்கிறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குமா. நம்ம ஃபேமிலி பிசினஸ் எனக்கு அப்புறம் யாரு பாத்துக்குவாங்கன்னு எல்லாரும் கேட்டப்போ நான் நீரஜ நம்பினேன். ஆனா அவன் என்னோட காலை வாரி விட்டு புதுசா வேற எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அதுல அவன் சக்சஸ் கூட ஆகல. நீ என்னதான் வேற வீட்டுக்கு போற பொண்ணா இருந்தாலும் நீ லண்டன்ல பிசினஸ் படிக்க போறன்னு தெரிஞ்சது நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேமா. என்னோட பிசினஸ்க்கு நீ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு நான் அப்பதான் முடிவெடுத்தேன். அதனாலதான் நீ இந்தியா வந்ததும் பொறுப்பு உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா உனக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு அப்புறம் என்னோட பிசினஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன்னோட இஷ்டத்தை நீ பாத்துக்கோமா. ஆனா உன்கிட்ட 40% ஷேர் இருக்கு, நீரஜ் கிட்ட 20% இருக்கு. அதே மாதிரி எனக்கு 20%, உங்க அம்மாவுக்கு 20%. நம்ம ஃபேமிலிலேயே ஹை பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர் நீதாமா. உனக்கு நான் 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள யோசிச்சு சொல்லு. இல்ல நீ உனக்கு விருப்பமானதான் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நான் உன்னை கம்பல் பண்ணலாமா? சொல்லி முடித்துவிட்டு அஜய் அந்த இடத்தில் இல்லாமல் எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றார். அஜய் கம்பெனி விஷயத்தை பற்றி பேசியதை கேட்ட தாராவும் தீபிகாவும் பெருமூச்சு விட்டுக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் ஈஸ்வரின் டிடெக்டிவ் ஃப்ரெண்டான ஜீவா அவனுக்கு போன் செய்தான். அந்த போனை எடுத்து பேசிய ஈஸ்வர், ஜீவா 2 நாள் ஆகும்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்ட. அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்ற? ஈஸ்வரம் ஆஸ்திரேலியால டாக்டர் தான், அது மட்டும் தான் உண்மை. ஆனா அவன் சரியான ட்ரக் அடிக்ட், ஒரு உமனைசர். அவனை பத்தி விசாரிச்சதுல இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சிச்சு, வேற ஒன்னும் பெருசா இல்ல. நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஜீவா, உனக்கு வந்து சேர வேண்டிய அமௌண்ட் வந்துரும். ஓகே டூட், பை. 2 நாட்கள் கழித்து ஈஸ்வர் தீபிகாவுக்கு போன் செய்தான். அதை எடுத்து பேசிய தீபிகா, சொல்லு ஈஸ்வர். தீபிகா, நம்ம நினைச்சது கிடைச்சிருச்சு. என்னோட ஃப்ரெண்ட் அந்த தருணை பத்தி எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துட்டான். நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். தீபிகா தன்னுடைய போனை செக் செய்து பார்த்துவிட்டு, தேங்க்ஸ் ஈஸ்வர், இத வச்சு நாம கல்யாணத்தை நிறுத்தணும். ஆனா இத யார் அப்பா கிட்ட சொல்றது? இவ்ளோ பிளான் பண்ணிட்டோம், இனிமேலும் பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு. ஓகே ஈஸ்வர், நான் வெயிட் பண்றேன். நீ இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. 2 நாட்கள் பொறுமையாக கழிந்தது. ஓர் இரவு நேரத்தில் தீபிகா தன்னுடைய பெட்டில் படுத்துக்கொண்டு தன்னுடைய போனை எடுத்து கதிரின் போன் நம்பரை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பண்ணலாம்? சரி, நம்ம கதிருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஹாய் கதிர். என்ன இது, அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. யாருன்னு தெரியலையே. ஹூ ஆர் யூ? நான் யாரா? உங்களோட பெரிய ஃபேன். யாரோ என்கிட்ட விளையாடுறீங்கன்னு தெரியுது, யாருன்னு சொல்லுங்க, இல்லனா நான் பிளாக் பண்ணிடுவேன். கதிர், நான் தான் தீபிகா. தீபிகா, உங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சது? அது வந்து உங்க கடையோட நேம் போர்ட்ல பார்த்தேன். ஓ, அப்படியா? உங்க வீட்டு விசேஷங்களுக்கு சிறந்த மற்றும் தரமான முறையில் உணவு சமைத்து கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கீங்கல்ல, அப்படி எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்தீங்க?
இதுவரை யாரும் நம்மள புக் பண்ணலைங்க. எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்களை தேடி தான் போறாங்க. நமக்கு நம்ம கடையோட கஸ்டமர் தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க. பெரிய ஆர்டர் இதுவரை வரல, ஃபியூச்சர்ல வருதான்னு பார்க்கலாம். அது இருக்கட்டும் தீபிகா, இதை கேட்கறதுக்காகவா எனக்கு மெசேஜ் பண்ணீங்க? கதிர், எனக்கு உங்களால ஒரு ஹெல்ப் ஆகணும், முடியுமா? என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க தீபிகா. என்னால முடிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்காக பண்றேன். உங்ககிட்ட பைக் இருக்கா? பைக் என்கிட்ட இல்லையே, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ராஜு கிட்ட இருக்கு. உங்களுக்கு எதுவும் வேணுமா? பைக் ஓட்டுவீங்களா? கதிர், நீங்க அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற அட்ரஸ்க்கு சீக்கிரமா வர முடியுமா? கொஞ்சம் எமர்ஜென்சி. என்ன சொல்றீங்க தீபிகா? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? நான் இப்போ உடனே வரேன். ப்ராப்ளம் எல்லாம் இல்ல, நேர்ல வாங்க சொல்றேன். அவசரமா இல்லாம பொறுமையா வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு லொகேஷனும் அட்ரஸும் சென்ட் பண்றேன். தீபிகா வாட்ஸ்அப்பில் அனுப்பிய பிறகு அதை பார்த்து தன்னுடைய ஃப்ரெண்ட் ராஜுவிடம் வண்டியை வாங்கிக் கொண்டு கதிர் அந்த இடத்திற்கு சென்றான். அங்கு சென்றவனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கல்யாண மஹாலை தவிர வேறு எதுவும் இல்லாமல் இருந்தது. லொகேஷன் இந்த இடத்த தான் காட்டுது, அட்ரஸும் இதுதான். ஆனா இங்க அந்த கல்யாண மஹால் தானே இருக்கு. அவங்க கல்யாணம்னு சொன்னாங்க, இந்த ராத்திரி இல்லையா? அப்படியே தப்பிச்சு போகணும்னாலும் பைக்ல எப்படி போக முடியும்? சரி, என்னன்னு கேட்போம். அவங்க நமக்கு வாட்ஸ்அப் தான் பண்ணாங்க, ஃபோன் பண்ணலாமான்னு தெரியலையே, என்ன பண்றது? கதிர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தீபிகாவிடமிருந்து மெசேஜ் மறுபடியும் வந்தது. கதிர், வந்துட்டீங்களா? வந்துட்டேன் தீபிகா. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய மஹால் மட்டும் தான் இருக்கு, வீடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன மஹாலா? என்ன மஹால்? சாவித்ரி மஹால்னு போட்டிருக்கு. நீங்க இங்க தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணமா இந்த ராத்திரி இல்லையா? கதிர், அந்த சாவித்ரி மஹால் தான் என்னோட வீடு. சாவித்ரி எங்க அப்பாவோட அம்மா. அவங்க மேல இருக்க பாசத்தால எங்க அப்பா எங்க வீட்டுக்கு சாவித்ரி மஹால்னு பேர் வச்சிருக்காரு. சரி, ஓகே. அப்படியே டர்ன் பண்ணி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரீட் போகும். அதுக்குள்ள வந்தீங்கன்னா பேக் கேட்டுக்கு வந்துடலாம். நீங்க அங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் கீழே வந்துடுறேன். ஓகே தீபிகா, உங்க வீட்டுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கல. சரி, ஓகே, சீக்கிரமா வாங்க. கதிர் அவள் சொன்னது போல பின் கேட்டிற்கு சென்று அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தான். தீபிகா கிச்சன் கதவை திறந்து வைத்துவிட்டு வீட்டிற்கு பின்னால் இருந்த கேட்டை திறக்க முயற்சித்தாள். அது திறக்காமல் போக வீட்டிற்கு பின்பக்கமாக சுவர் ஏறி குதித்து வெளியே கதிருக்கு பக்கத்தில் சென்று நின்றாள். ஹேய், உங்க வீடு தானா? ஏதோ திருட மாதிரி செவரெல்லாம் ஏறி குதிக்கிறீங்க. ஓபன் பண்ண ட்ரை பண்ண, ஆனா வரல. அதனால வேற வழி இல்லாம சுவர் ஏறி குதிச்சிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம இப்போ போகலாமா? போலாம், பட் எங்க போகணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்க கடைக்கு போங்க, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. தீபிகா, நீங்க கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொன்னதும் ராஜு கிட்ட பைக் வாங்கிட்டு நேரா வந்துட்டேன். கடையில எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரகாஷ் நேரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, போங்க. இருக்கிறத எனக்கு சமைச்சு கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. கதிர் லேசாக சிரித்ததை பார்த்து தீபிகாவும் சிரித்துவிட்டு அவனுடன் பைக்கில் பின்னால் ஏறி உட்கார்ந்தாள். இருவரும் நேராக அவனுடைய ஃபுட் ட்ரக் இருக்கும் OMR ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு சென்றார்கள். அங்கே சென்று பார்த்ததும் பிரகாஷ் கதிர் சொன்ன மாதிரியே எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவி கொண்டிருந்தான். அங்கு சென்று நின்றதும் கதிர் தீபிகாவை திரும்பி பார்த்தான். தீபிகா, நான் சொன்னேன்ல, அங்க பாருங்க, பிரகாஷ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டு இருக்கான். கதிர், ஃபுட் இல்லனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. அதுக்காக தான் கதிர் வந்தேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே, வாங்க நம்ம போய் பிரகாஷுக்கு கம்பெனி கொடுக்கலாம். தீபிகாவும் கதிரும் அங்கிருந்து நகர்ந்து பிரகாஷுக்கு பக்கத்தில் சென்று அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தார்கள். என்ன தீபிகா மேடம், இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு என்னால சீக்கிரமா வர முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா பிரகாஷ்? ஐயோ, எதுவுமே இல்லையே மேடம், பாஸ்தா தான் இருக்கு. வேணும்னா உங்களுக்கு நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு தட்டுமா? ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏதாவது சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்கும். நீ அதை பாரு பிரகாஷ், நான் கூட சமைக்கிறேன். நீங்க அவங்க கூட பேசிட்டு இருங்க, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். பிரகாஷ் அங்கிருந்து நகர்ந்து ஃபுட் ட்ரக்குக்குள் சென்று அடுப்பை ஆன் செய்தான். அவளுக்காக ஒயிட் சாஸ் பாஸ்தாவை செய்து தீபிகாவும் கதிரும் உட்கார்ந்திருந்த டேபிளில் சென்று வைத்தான். அதை பார்த்த தீபிகா, வா பிரகாஷ், இது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நான் கதிர் தான் நல்லா சமைப்பாருன்னு நினைச்சேன். ஆனா உன்னோட டிஷ்ஷை பார்க்கும்போது எனக்கு எச்சில் ஊறுது. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேடம். பிரகாஷ் சொன்னதை கேட்டு தீபிகா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைத்ததும் கண்களை விரித்து பிரகாஷை பார்த்தாள். பிரகாஷ், ஆசம், சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்ல. எனக்கு இவ்ளோ லேட் நைட்ல இவ்ளோ நல்ல ஃபுட் கிடைக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. சரிங்க மேடம், நீங்க சாப்பிடுங்க, நான் போய் என்னோட வேலையை பார்க்கறேன். அங்கிருந்து நகர்ந்து சென்றான் பிரகாஷ். தீபிகா அதை சாப்பிட்டுக் கொண்டே கதிருடன் பேசிக் கொண்டிருந்தாள். தீபிகாவும் கதிரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே தீபிகா அந்த பாஸ்தாவை சாப்பிட்டு முடித்தாள். கையை கழுவி விட்டு மறுபடியும் கதிருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். கதிர், இந்த ஃபுட்டுக்கு நான் உங்களுக்கு பைசா கொடுக்க மாட்டேன். உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை தீபிகா. தீபிகா லேசாக சிரித்துவிட்டு அவனுக்கு முன்பாக அவளுடைய கையை நீட்டினாள். எனக்கு விஷ் பண்ணுங்க கதிர். என்ன சொல்லி விஷ் பண்றது? மணி 11 ஆகுது. 12 மணிக்கு என்னோட பர்த்டே ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ள நான் என்னோட வீட்டுக்கு போகணும் கதிர். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் இந்த பர்த்டேக்கு உங்ககிட்ட இருந்து தான் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தீபிகா, ஹாப்பி பர்த்டே. பர்த்டேன்னு சொல்றீங்க, ஆனா மணி 11 தான் ஆகுது. 12 மணிக்கு சொன்னாதானே அது ஃபர்ஸ்ட் விஷா இருக்கும். நீங்க எப்ப சொன்னாலும் அது எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் தான். அப்புறம் எனக்கு என்ன gift தர போறீங்க கதிர்? கிஃப்ட் என்ன வேணும்னு சொல்லுங்க, ஆனா உங்க அளவுக்கு பெருசா கேட்றாதீங்க. என்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி கேளுங்க. எனக்கு ஏதாவது gift கொடுங்க. என்னோட வசதி உங்க வசதி எல்லாம் இல்ல. நீங்க எது கொடுத்தாலும் அதுதான் எனக்கு பெரிய gift. அப்புறம் மார்னிங் 10 மணிக்கு ஒன் சிப் காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க நம்ம மீட் பண்ணலாம். மறந்துடாதீங்க. அப்புறம் நான் எனக்கு gift வேணும்னு யார்கிட்டயும் கேட்டதில்ல, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். மறக்காம giftோட வந்துருங்க. இப்ப லேட் ஆச்சு, என்ன சீக்கிரமா வீட்ல கொண்டு போய் இறக்கி விடுறீங்களா? 12 மணிக்கு எனக்கு விஷ் பண்ணணும்னு என்னோட வீடே காத்திருக்கும்.
கண்டிப்பா வாங்கி தரேன் தீபிகா. இப்போ வாங்க நம்ம கிளம்பலாம். இருவரும் அங்கிருந்து கிளம்பி தீபிகாவின் வீட்டின் பின்வாசலில் வந்து நின்றார்கள். தீபிகா கதிரிடம் விடைபெற்று மறுபடியும் அதே மாதிரி சுவர் ஏறி குதித்து கிச்சன் பேக் டோர் வழியாக தன்னுடைய ரூமிற்கு போய் படுத்திருந்தாள். இரவு 12 மணி ஆனதும் அவளுடைய ரூம் டோர் தட்டும் சத்தம் கேட்டதும் திறந்தவளுக்கு வழக்கம் போல அவளுடைய பிறந்த நாளுக்கு நடக்கும் விஷயங்கள் தான் அன்றும் நடந்தது. சரளா, அஜய் மல்ஹோத்ரா, தாரா, நீரஜ் என்று நால்வரும் அவளுக்கு பர்த்டே விஷ் செய்துவிட்டு கொண்டு வந்த கேக்கை கட் செய்து சிறப்பாக தீபிகாவை சந்தோஷப்படுத்துவதாக நினைத்து அவர்களே சந்தோஷப்பட்டுக் கொண்டார்கள். ஆனால் அவளுக்கு இது வழக்கமான ஒன்றாகத்தான் இருந்தது. அப்போது அஜய் மல்ஹோத்ரா தீபிகாவிடம் அவளுடைய தலையை தடவியவாறு, தீபிகா, உனக்கு இது மட்டும் சர்ப்ரைஸ் கிடையாது. இன்னைக்கு நைட் உனக்காக ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த பர்த்டே பார்ட்டில வச்சு தருணை என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கும் இவர்தான் மாப்பிள்ளைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். உனக்கு ஹாப்பி தானே? கூடிய சீக்கிரமே உனக்கும் தருணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இப்போ நீ நிம்மதியா தூங்கு. நம்ம விடிஞ்சதும் டீட்டெயிலா பேசலாம். அங்கிருந்து அனைவரும் சென்ற பிறகு தீபிகா எதை பற்றியும் யோசிக்காமல் முகத்தில் லேசான சோகத்துடன் தன்னுடைய பெட்டில் படுத்திருந்தாள். அவள் காலை 10 மணிக்காக காத்துக் கொண்டே இருந்தாள். இதே நேரத்தில் கதிர் அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். தீபிகா நம்ம கிட்ட போய் கிஃப்ட் வேணும்னு கேட்டாங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம்? டெடி பேர் வாங்கி கொடுக்கலாமா? அவங்க வீட்ல இல்லாத டெடி பேரா? பூ வாங்கி கொடுக்கலாமா? அவங்க பூ வைப்பாங்களான்னு தெரியலையே. சேலை வாங்கி கொடுத்தா கட்டுவாங்களான்னு தெரியல. செருப்பு வாங்கி கொடுத்தா பிஞ்சு போயிடும். அவங்க மனசை தொடர மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? சரி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுடிதார் வாங்கி கொடுக்கலாம். அதான் நல்லா இருக்கும். ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடணும். அத காலையில பார்க்கலாம். இப்ப நிம்மதியா தூங்கலாம். மறுநாள் காலை விடிந்தது. கதிர் அவன் குடியிருக்கும் ஏரியாவிலேயே பெரிய கடையான குமார் டெக்ஸ்டைல்ஸ் என்ற கடைக்கு சென்று தீபிகாவுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குவதற்காக கடையை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது கடைக்குள் இருந்த மேனி குயினுக்கு 3500 மதிப்புள்ள ஒரு ட்ரெஸ் போடப்பட்டிருந்தது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே கதிருக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. ஆனால் அவனுடைய கையில் 3000 மட்டுமே இருந்தது. கடை ஓனரிடம் எவ்வளவோ பேசி பார்த்தும் அவர் விலையை குறைப்பதாக தெரியவில்லை. அதனால் தன்னுடைய ஃப்ரெண்ட் ராஜுவிற்கு போன் செய்து தேவைப்படும் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் என நினைத்தான். ஹலோ ராஜு, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி. 500 ரூபாய் வேணும், போட்டு விடுறியா? என்னடா காரங்கத்தால 500 ரூபாய் கடன் கேக்குற? தங்கச்சிக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா? ஆமாடா, தங்கச்சி MBBS படிக்கிறா. 500 ரூபாய் ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாம் எழுத விடுவாங்களாம். அதுக்காக தான் கேக்குறேன். நீ வேற ஏன்டா வேற விஷயத்துக்கு தேவைப்படுது. கொஞ்சம் சீக்கிரமா போட்டு விடுறியா? சரி இரு, போட்டு விடுறேன். நீ என்னைக்குமே கேட்டதில்ல, இந்த தடவை கேக்குற. சரி வாங்கிக்கோ. ராஜு கூகுள் பே வழியாக 500 ரூபாய் பணத்தை அனுப்பியதும் அதோடு சேர்த்து தீபிகாவிற்காக கதிர் பார்த்த ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த கடையின் கவருக்குள் வைத்து நேராக தீபிகா சொன்ன அந்த ஒன் ஸ்டெப் காஃபி ஷாப்புக்கு சென்றான். அங்கு சென்று 10 நிமிடங்கள் காத்திருந்த நிலையில் தீபிகா அந்த இடத்திற்கு வந்தாள். ஹாய் கதிர், வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். உட்காருங்க தீபிகா. நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். நீங்க ட்ரீட் கொடுப்பீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் வந்தேன். பர்த்டே ட்ரீட் காஃபி மட்டுமா? நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் கதிர். நான் என்னங்க கேட்க போறேன்? எனக்கு எதுவும் வேணாம். நான் கேட்டனே, அதை கொண்டு வந்தீங்களா? என்னோட கிஃப்ட் எங்க? கிஃப்ட்லாம் வாங்கியாச்சு. ஆனா அது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. நான் அப்பவே சொன்ன மாதிரி தான், என்னால முடிஞ்ச கிஃப்ட் தான் நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க கையை கொடுங்க. தீபிகா கையை நீட்டியதும், ஹாப்பி பர்த்டே தீபிகா, இந்தாங்க உங்களுக்காக என்னோட கிஃப்ட். அதிக ஆர்வத்துடன் அந்த கவரை வாங்கி அதற்குள் இருந்த ட்ரெஸ்ஸை பிரித்து பார்த்தாள் தீபிகா. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அதனுடைய கலரும் சிம்பிளான டிசைனும் தீபிகாவிற்கு மிகவும் பிடித்து போனது. கதிர், இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு gift எனக்கு கொடுப்பீங்கன்னு. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த Dress பிடிச்சிருக்கா? நான் என்ன திட்ட போறீங்கன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுக்கும் நான் Dress எடுத்தே கொடுத்தது இல்லையா, அதனால தான் ஏதோ ஒரு பயத்தோட எடுத்துட்டு வந்தேன். அதனால என்ன, ஒரு பொண்ணுக்கு Dress வாங்கணும்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தாலே போதும். எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் எதுக்குங்க எடுக்க போறேன்? என்கிட்ட முதல் தடவையா கிஃப்ட் கேட்ட பொண்ணே நீங்க தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும் எனக்கு. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி கதிர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். என்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா சொல்வீங்களா? கேளுங்க தீபிகா, இதனால என்ன? இல்ல, நீங்க இப்படி கேக்குறதுனால நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் ஃப்ரெண்டியா தான் உங்ககிட்ட கேக்குறேன். அதான் கேளுங்கன்னு சொல்லிட்டேனே, தாராளமா கேளுங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க சிங்கிளா கமிட்டடா? ஏன் தீபிகா திடீர்னு இப்படி கேட்டீங்க? சும்மா கேட்டேன் கதிர். தோணுனா சொல்லுங்க, இல்லனா வேணாம். உங்க பர்சனலா நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம். இருந்தாலும் கேட்டேன். இதுல பர்சனலெல்லாம் எதுவும் இல்ல தீபிகா. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துச்சு. போக போக எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். 6 மாசம் நல்லா தான் போச்சு. ஆனா அவ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு என்னோட ஃபுட்டு கடைக்கு வந்து பார்த்தா. அவ வந்ததும் எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஆனா எந்த பதிலும் சொல்லாம வந்த வழியாவே திரும்பி போயிட்டா. என்னன்னு கேட்டதுக்கு, நான் ஒரு ஹைஃபை லைஃப் ஸ்டைல் வாழணும், இந்த மாதிரி ரோட்டு கடை வச்சிருக்கவங்க கூட எல்லாம் என்னோட ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, அதனால பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. நான் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. சரி, இந்த மாதிரி விஷயங்களை கடந்தாதான் நம்ம முன்னேற முடியும்னு நினைச்சு விட்டுட்டேன் தீபிகா. அச்சச்சோ, அந்த பொண்ணு அப்படியா சொல்லிட்டு போனா? உங்களுக்கு என்ன கதிர் குறை? சொந்த தொழில் பண்றீங்க, அப்பாவோட பிசினஸ் அம்மாவோட பிசினஸ், பரம்பரை சொத்துன்னு வாழாம சுயமா வாழ்ற உங்களை மாதிரி பசங்க கிடைக்கிறதுக்கெல்லாம் பொண்ணுங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. என்னதான் உங்களோட எக்ஸ் லவரா இருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல கதிர். சாரி. நானே அதை மறந்துட்டேன் தீபிகா. சரி, அதை விடுங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்னோட மிகப்பெரிய லவர்னா அது சாப்பாடு மட்டும்தான். வேற எதுவும் ஸ்டோரி எல்லாம் எனக்குன்னு இல்ல கதிர். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்திற்கு ஈஸ்வர் வந்தான். அவனை பார்த்ததும் தீபிகா அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள். ஹாய் ஈஸ்வர், நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். சரி தீபிகா, நீ இவ்ளோ ஏர்லி மார்னிங் உன்னோட பர்த்டே அன்னைக்கு வீட்ல இல்லாம எதுக்காக இங்க வந்திருக்க? நான் கதிரை மீட் பண்ணலாம்னு சொல்லிக்கொண்டே கதிரையும் ஈஸ்வரையும் வெறிக்க பார்த்தாள். கதிருடன் பழகுவது ஈஸ்வருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று தெரிந்தும் தீபிகா கதிருடன் இந்த காஃபி ஷாப்பில் உட்கார்ந்திருப்பதை ஈஸ்வர் தெரிந்து கொண்டதால் அவன் இதை காரணமாக வைத்து ஏதாவது சண்டை போடுவான் என நினைத்துக் கொண்டிருந்தாள். சொல்லு தீபிகா, கதிர் கூட காஃபி குடிக்கலாம்னு வந்தியா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோன்னு. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏன் தீபிகா இந்த மாதிரி சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? ஈஸ்வர், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ்னு பேசாத. கதிர் எப்ப வேணாலும் பெரிய பிசினஸ் மேன் ஆகலாம். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது தீபிகா. சரி, இது என்ன புதுசா எனக்கு தெரியாம வெளியே வந்திருக்க? ஈஸ்வர், நீ என்னோட ஃப்ரெண்ட்ன்றதால உன்கிட்ட இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம எதுவும் பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். உன்னோட ஸ்டேட்டஸுக்கு இந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் பழகலாமா? உன்னை அஜய் மல்ஹோத்ரா பொண்ணுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? உனக்கு மூளை வேலை செய்யாதா? ஈஸ்வர், நீ எல்லாம் என்னோட ஃப்ரெண்டா இருக்கும்போது எனக்கு எப்படி மூளை வேலை செய்யும்? தீபிகா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ என்ன கேவலமா பேசுறியா? ஈஸ்வர், மறுபடியும் சொல்றேன், மரியாதையா பேசு. இல்லனா இங்க இருந்து முதல்ல போ. ஒருத்தவங்கள கேவலமா பேசி கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? கதிர் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு? ஏன் அவர் மேல இவ்ளோ எரிஞ்சு விடற? ஓ, அவர் இந்த பிச்சைக்கார பையன் இப்ப அவர் ஆயிட்டானா? வேகமாக கதிரின் பக்கம் திரும்பி அவனை முறைத்து பார்த்தான் ஈஸ்வர். டேய் பரதேசி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏதாவது ஒரு பணக்கார பொண்ணு பார்த்து சிரிச்சா அப்படியே பின்னாடி வந்துட வேண்டியது. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டல. உன்னை ஆள் வச்சு அடிச்சு கூட நீ இன்னும் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கேன்னா நீ ஏதோ பெருசா பிளான் பண்ற. உன்னை நான் சாதாரணமா விட மாட்டேன். இவ்வளவு நேரம் ஈஸ்வரிடம் பொறுமையாக பேசிக் கொண்டிருந்த தீபிகா வெகுண்டு எழுந்து அவனை பார்த்து முறைக்க ஆரம்பித்தாள். ஈஸ்வர், நீ என்ன சொல்ற? அப்ப அது பண்ணது நீதானா? நான் நீரஜ் அண்ணாதானே என்னோட அண்ணாவையே தப்பா நினைச்சிட்டேன். நீ இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவரை பார்த்து பரதேசி பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் உன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை என்னைக்குமே பார்த்தது கிடையாது. ஆமா தீபிகா, அதை நான் தான் பண்ணேன். நான் சொல்ல கேட்காம நீ டெய்லி அவனை மீட் பண்ணிட்டு தானே இருந்த. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ இப்பெல்லாம் இவனுக்காக என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்ட. நாம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நமக்கு இடையில இவன் எப்ப வந்தான்? புதுசா வந்தவனுக்காக நீ என்னையவே தூக்கி எறிஞ்சு பேசுறியா தீபிகா? நான் யாருக்காகவும் யாரையும் தூக்கி எறியல. கதிர் என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஆனா நீ சின்ன வயசுல இருந்து என் கூடவே இருக்க. நான் இப்படிதான் இருப்பேன்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஈஸ்வர், நீ எப்பவுமே ஸ்டேட்டஸ்னு பேசிக்கிட்டு இருக்க. என்னைக்காவது அந்த ஸ்டேட்டஸை நான் காமிச்சிருக்கேனா? எனக்கு நான் இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். உனக்கு ஓகேனா நீ என் கூட இரு. நான் பண்றது தப்புன்னு நினைச்சேனா இங்க இருந்து கிளம்பி போயிரு. என் முன்னாடியே நிக்காத. உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. தீபிகா, உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீயே சொல்றல நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ இப்படிதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு நீ என்னைக்காவது புரிஞ்சு நடந்திருக்கியா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க இவ்வளவு வருஷத்துல உன்னை விட்டு நான் வேற யாராவது ஒரு பொண்ணு பின்னாடி போய் பாத்திருக்கியா? நம்ம 2 பேருக்கு இடையில வேற ஒரு ஆள் வரும்போது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல தீபிகா. அதை என்னால ஏத்துக்கவும் முடியல. அந்த அளவுக்கு நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். உனக்கு புரியலையா? ஈஸ்வர், நீ பேசுறது எனக்கு சரியா புரியல. நீ இப்ப என்ன சொல்ல வர? தீபிகா, உனக்கு நான் இதுக்கு மேல எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? திடீரென்று தன் பாக்கெட்டில் வைத்திருந்த ஒரு ஹார்ட் ஷேப் சிறிய டப்பாவை எடுத்து அவளுக்கு முன்பாக நீட்டினான் ஈஸ்வர். அதற்குள் இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்தவன் அவளுக்கு முன்பாக முழங்கால் போட்டு அந்த மோதிரத்தை நீட்டினான். தீபிகா, இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் உன்னை ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன். நீ இல்லாம என் வாழ்க்கையே கிடையாது. அதே மாதிரி உன்னை என் அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நீயும் நானும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்னோட லவ்வை ஏத்துக்கோ தீபிகா. ஈஸ்வரின் காதலை தீபிகா ஏற்றுக்கொள்வாளா இல்லை மறுப்பாளா? தீபிகா கதிரிடம் இவ்வளவு நெருக்கமாக பழகுவதற்கு காரணம் என்ன? ஈஸ்வரின் நிலைமை என்ன? தீபிகாவை எதிர்பார்க்காத விதத்தில் ஈஸ்வர் அவளுக்கு அந்த காஃபி ஷாப்பில் வைத்து ப்ரப்போஸ் செய்து விட்டான். தீபிகாவின் பதிலுக்காக இப்போது காத்திருக்கிறான் ஈஸ்வர். கதிர் இதையெல்லாம் பார்த்து என்ன நடக்கிறது என தெரியாமல் முடித்துக் கொண்டிருந்தான். என்ன ஈஸ்வர் இதெல்லாம்? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். அதை தாண்டி எனக்கு உன் மேல எந்த ஒரு தாட்டும் கிடையாது. தீபிகா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. நம்ம 2 பேருக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ரொம்ப நல்லாவே தெரியும். நான் உன்னை எப்போல இருந்து லவ் பண்றேன் தெரியுமா? நீ தான் எனக்கு உயிர் தீபிகா. என்னால நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன வேண்டாம் மட்டும் சொல்லிடாத. நீ என்ன லூசா ஈஸ்வர்? நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா தான் வளர்ந்திருக்கோம். நம்ம 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா லைஃப் பார்ட்னரா வரதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா மட்டும் போதாது. அதுக்கு ஒரு தனி ஃபீலிங் இருக்கணும். எனக்கு அது உன் மேல வரல ஈஸ்வர். அது இனிமேலும் வரவே வராது. அதனால தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிடு ஈஸ்வர். இப்போ இங்க இருந்து நீ கிளம்புறியா? ஏன் தீபிகா, எதனால உனக்கு என் மேல லவ் வராது? ஈஸ்வர், நான் வேற ஒருத்தர் விரும்புறேன். அவர்தான் எனக்கு லைஃப் பார்ட்னரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீ இங்க இருந்து கிளம்புறியா? எனக்கு உன்னை பார்க்க எரிச்சலா தான் வருது. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல ஈஸ்வர். ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சரி தீபிகா, இதுக்கு மேல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா நீ ஒருத்தரை விரும்புறேன்னு சொல்றியே, அது யாரு? அது யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. ஈஸ்வர், அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது என்னோட பர்சனல் மேட்டர். ஓகே, உனக்குன்னு தனியா இப்ப பர்சனல் எல்லாம் இருக்கு, அப்படிதானே? இத்தனை வருஷமா நான் உன் கூடவே உன்னோட நல்லது கெட்டதுல இருந்திருக்கேன்.
அப்படி இருந்துமே நீ என்கிட்ட இதை பத்தி சொல்லாம மறைச்சிருக்க. குட் ஜாப் தீபிகா. உன்னோட சுயரூபத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈஸ்வர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே தீபிகா பக்கத்தில் இருந்த நாற்காலியில் இருந்த துணிப்பையை அவன் பார்த்து விட்டான். அதன் மீது இப்போது அவனுடைய கண்கள் போனது. தீபிகா எப்போதுமே பிரம்மாண்டமான ஆடைகள் மீது மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியவள். அவளிடம் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண துணிப்பை இருப்பது ஈஸ்வருக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அந்த பையின் மேலே குமார் டெக்ஸ்டைல்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த ஈஸ்வருடைய முகத்தில் இப்போது கோபம் அதிகமானது. எதுவும் பேசாமல் தீபிகாவுக்கு அருகே போய் அந்த பையை தன் கையில் எடுத்து உள்ளே இருக்கிறது என்ன என்பதை வெளியே எடுத்து பார்த்தான். அழகான மஞ்சள் நிறத்தில் ஒரு ஆடை பார்ப்பதற்கு சற்று விலை உயர்ந்ததாகத்தான் இருந்தது. ஆனால் தீபிகாவின் ஸ்டேட்டஸிற்கு அது விலை குறைந்ததுதான். தீபிகா, இது என்ன கவர்ல? நீ எப்போ இந்த மாதிரி லோக்கல் ஷாப்ல ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்ச? நீ எப்பயுமே பிராண்டட் ட்ரெஸ் தானே போடுவ? இல்லாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் நீ கஸ்டமைஸ் தானே பண்ணிப்ப? இப்போ என்ன இது புதுசா? குமார் டெக்ஸ்டைல்ஸா? கண்டிப்பா இது இவனோட வேலையா தான் இருக்கும். எந்த ரோட்டு கடையில இருந்து இந்த ட்ரெஸ் வாங்கி தந்தாய்வன்? இவ்வாறாக கதிரை பார்த்து முறைத்தபடி கேட்டான் ஈஸ்வர். தன்னுடைய விருப்பமில்லாமல் கதிர் தனக்கு தந்த கிஃப்டை ஈஸ்வர் பிரித்து பார்த்ததை தீபிகாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை வேகமாக ஈஸ்வரின் கையிலிருந்து வாங்கி பறித்தாள். ஈஸ்வர், என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி என்னோட திங்ஸை டச் பண்ணலாம்? இது எனக்கு கிஃப்டா வந்ததுதான். ஒருத்தர் அன்போடு கொடுக்கிற எதுவா இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கும். நீ உன்னோட அதிகாரத்தை ஏன் மேல காட்டணும்னு நினைக்கிற ஈஸ்வர். அது ஒருபோதும் நடக்காது. கதிர் இந்த ட்ரெஸ்ஸை எனக்காக தேடி பிடிச்சு வாங்கி இருக்காரு. ஒரு பொருள் ரொம்ப காஸ்ட்லியோ இல்லாட்டி கம்மியான விலையோ அது ஒவ்வொருத்தவங்க பாக்குற பார்வையில இருக்கு ஈஸ்வர். இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டேனா யாருமே இது கம்மியான விலைக்கு எடுத்த ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. 2000 ரூபாய்க்கு வாங்கின இந்த ட்ரெஸ்ஸை கூட 2 லட்சம் ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன்னு சொன்னாலும் நம்புவாங்க. ஆனா அதே 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ட்ரெஸ்ஸை சாதாரண மக்கள் போட்டா 2000 ரூபான்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அது அவங்களோட மைண்ட் செட். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நம்மளால எப்பவும் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா அது நம்மளோட வாழ்க்கை கிடையாது. இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இது 2000 ரூபாயோ இல்ல 200 ரூபாயோ, எனக்கு இதை வாங்கி தந்தவர் அவரோட முழு மனசோட எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கி தந்திருக்காரு. அதனால என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ் விடவும் இது எனக்கு வசந்ததுதான். ஒருவேளை இது நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு குறைஞ்சதா வேணும்னா இருக்கலாம். ஆனா கதிரை பொறுத்த வரைக்கும் அவன் இதை தேடி பிடிச்சு எனக்காக வாங்கினான். அவன் ஒரு ஃப்ரெண்டா எப்பவுமே என்ன நோகடிக்கிறது மாதிரி அவன் என்கிட்ட நடந்துகிட்டதே இல்ல. ஆனா ஈஸ்வர், எல்லாம் தெரிஞ்சும் இப்ப வீட்ல எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு காரணமே நீதான். அத மறந்துடாத. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம் நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க தெரியுமா? நீ என்ன சொன்ன? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு நீ சப்போர்ட் பண்ண போறியா? வேண்டாப்பா சாமி, உன்னோட ஹெல்ப்பே எனக்கு வேண்டாம். என்ன பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் தீபிகா. என்னாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. நானே அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான். இவ்வாறு சொல்லும்போது ஈஸ்வரின் முகத்தில் அப்படி ஒரு திமிரும் சந்தோஷமும் தெரிந்தது. எவ்வளவு சொல்லியும் ஈஸ்வர் இப்படி திமிருத்தனமாக தீபிகாவிடம் நடந்து கொள்வதை தீபிகாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஈஸ்வர், நான் உன்னை இத்தனை வருஷமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட சுயரூபத்தை இப்ப நீ என்கிட்ட மொத்தமா காமிக்க பாத்தியா? இவ்ளோ நாள் ஒரு பாம்பு கூட தான் நான் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு வெக்கமா இருக்கு ஈஸ்வர். தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா? இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க ஈஸ்வருக்கும் அந்த இடத்தில் நின்று தீபிகாவிடம் திட்டு வாங்கிக் கொண்டே இருப்பது சரிப்பட்டு வராது என தோன்றியது. அதனால் அவன் தீபிகாவுக்காக வாங்கி வந்திருந்த ஒரு ரோஜா பூவை மட்டும் அந்த டேபிளில் வைத்தான். தீபிகா, நீ யாருக்காக என்ன வேண்டாம்னு சொல்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ரொம்ப நாள் நிலைக்காது. நீ எங்க சுத்தினாலும் கடைசியில நீ என்கிட்ட தான் வரணும். இன்னைக்கு நைட் உன்னோட பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணலாம். பாய். இவ்வாறு சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஈஸ்வர். ஈஸ்வர் கிளம்பியதும் அதுவரை அந்த காஃபி ஷாப்பில் இருந்தவர்கள் அனைவருமே இவ்வளவு நேரமாக இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் தங்களை ஒரு விதமாக வித்தியாசமாக பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்த தீபிகாவால் அதற்கு மேலும் அந்த இடத்தில் உட்கார முடியவில்லை. ஓகே கதிர், நான் இப்ப கிளம்புறேன். இன்னைக்கான நல்ல மூடியை இந்த ஈஸ்வர் ஸ்பாயில் பண்ணிட்டான். இந்த மாதிரி வர்ஸ்டான பர்த்டேவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்ல சின்னதா ஒரு பார்ட்டி நடக்க போகுது. தருணுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போற விஷயத்த எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு இத்தனை வருஷமா கேட்டு பண்ணவங்க இப்போ இந்த மேரேஜ் விஷயத்துல மட்டும் அவங்களுக்கு தோன்றதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது எது வரைக்கும் போகுது அப்படின்னு. ஆனா இதுல இந்த ஈஸ்வர் வேற. எனக்கு இவ்ளோ டிஃபிகல்ட்டான டைம்ல உங்க கூட ஸ்பெண்ட் பண்ற இந்த கொஞ்ச நேரம் நிஜமா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. தேங்க்ஸ் கதிர். நான் கூப்பிடுறப்பெல்லாம் எனக்காக நீ வரியே. என்னங்க தீபிகா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சாரி தேங்க்ஸ் அதெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்க எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம். நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன். நீங்க எதை பத்தியும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இன்னைக்கு உங்களோட பர்த்டே தானே, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் வர பிரச்சனை எல்லாம் உங்களால தனியா ஃபேஸ் பண்ண முடியும். தனியா ஃபேஸ் பண்ணணுமா? அப்போ நீ என் கூட எனக்கு சப்போர்ட்டிவா நிக்க மாட்டியா கதிர்? நான் அப்படி சொல்ல வரலங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு பொண்ணுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான தைரியம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கணும். நான் என்னோட லைஃப்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பார்த்த ஒரு பொண்ணு அப்படின்னா அது என்னோட அம்மா தான். என்னோட அம்மா மாதிரியே நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது என்னமோ எனக்கு நாளாக என்னோட ஆசையெல்லாம் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல ரொம்ப நல்லவங்க இவங்க. எனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்ச எல்லாருமே இந்த கொஞ்ச நாள்லயே சேஞ்ச் ஆகிட்டாங்க. எல்லாமே பணம் பண்ற வேலை. யாருக்குமே உண்மையான லவ் இல்ல.
எல்லாருமே ஒருத்தவங்களோட சுயநலத்துக்காக தான் இன்னும் ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்துல உங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே கதிர், நான் கிளம்பணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்ல இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. கிளம்புறேன், பாய். இவ்வாறாக சொல்லிவிட்டு அந்த பூவை கூட எடுக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் தீபிகா. ஏங்க தீபிகா, இந்த பூவை கூட எடுக்காம போறீங்களே? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ கதிர். எனக்கு தேவைன்னா நான் எடுத்துக்கவா? இந்த பூ வச்சு நான் என்ன பண்றது? என்னோட கடையில அலங்காரமா பண்ண முடியும். சரி ஓகே, யாருக்காவது கொடுக்கலாம். இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியலையே. அவ என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறா. ஒருவேளை ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகுறாளோ? ஆனா அவ பேசுற விதமே சரியில்லையே. ஒருவேளை அவ என்ன விரும்புறாளோ? சேச்சா, அப்படிலாம் இருக்காது. இத்தனை வருஷமா ஒன்னா சுத்திட்டு இருந்த ஈஸ்வரையே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனோட ப்ரொபோசலையே ரிஜெக்ட் பண்ணிட்டா. எனக்கும் தீபிகாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு மாசம் கூட இருக்காது. அதுக்குள்ளார நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான். இது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கட்டும். லவ் கிவ்னு சொல்லி இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்துக்க வேண்டாம். இவ்வாறாக கதிர் தனக்குள்ளேயே அமைதியாக பேசிக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் கதிருடைய மொபைல் அடிக்கும் சத்தம் கேட்டது. எடுத்து பார்த்தால் அது கதிருடைய நண்பன் ராஜு தான். ஹலோ கதிர் மச்சான், எங்கடா இருக்க? இவன் கிட்ட இப்ப காஃபி ஷாப்ல இருக்கோம்னு சொன்னா வேற ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறான். கடையில இருக்கோன்னே சொல்லுவோம். இவ்வாறாக மனதில் நினைத்துக் கொண்டே கதிர் ராஜுவிடம் பேசினான். மச்சான், கடையில கொஞ்சம் வேலைடா. அதான் காலையில இருந்தே கடையில தான்டா இருக்கேன். ஓ அப்படியா? சரி ஓகே. நேத்து வரைக்கும் ஃபுட் ட்ரக் தானே வச்சிருந்தேன். எனக்கு தெரியாம புதுசா காஃபி ஷாப் ஏதாவது வாங்கிருக்கியா? அந்த அளவுக்கு வளர்ந்துச்சா மச்சான்? காலையில தான் ஏதோ 500 ரூபாய் அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்னு ஜிபே பண்ண சொன்னேன். புதுசா இந்த காஃபி ஷாப் வாங்குறதுக்கு தான் ஜிபே பண்ண சொன்னியாடா? மச்சான் டேய், என்னடா சொல்ற? இல்ல, கடையில அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நீ ஓஎம்ஆர்ல இருக்க காஃபி ஷாப்ல தானே இருக்க. அந்த கடையில உனக்கு என்ன அர்ஜென்ட்டா வேலை? டேய், நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்பறா தெரியும்? யாருடா சொன்னா? டேய் மச்சான், கேவலமா மாட்டிக்கிட்ட. இதுக்கு மேலயும் போய் சொல்லாத. திரும்பி பாருடா. இவ்வாறாக ராஜு சொன்னதுமே கதிர் அதிர்ச்சியாக பின்பக்கமாக திரும்பி பார்த்தான். கதிருக்கு பின்னால் இருந்த ஒரு டேபிளில் தான் ராஜு வந்து அமர்ந்திருந்தான். அவன் எப்போது வந்தான்? இங்கு நடந்த அனைத்தையும் கேட்டு விட்டானா, பார்த்து விட்டானா என்று அதிர்ச்சியில் கதிர் போனை கட் செய்துவிட்டு ராஜுவின் பக்கமாக திரும்பினான் அவன். டேய் வெண்ண, இங்க எதுக்குடா வந்த? என்ன ஃபாலோ பண்ணிட்டா வந்த? ஆமா சார், நீங்க பாக்குறதுக்கு அப்படியே சூப்பர் ஃபிகர் மாதிரி இருக்கீங்க இல்லையா? அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். முட்டா பையில, நான் ஏதோ சும்மா காஃபி குடிக்கிறதுக்காக தான் வந்தேன். கடைக்குள்ளார வர்றப்பதான் பார்த்தேன் அந்த அஜய் மல்ஹோத்ராவோட பொண்ணு வெளியே போறா. அந்த பொண்ணு கையில நம்ம குமார் அண்ணன் கடையோட பை இருக்கு. ஏதோ ஒண்ணு மிங்கில் ஆகுது. காலையில வேற ஏதோ அர்ஜென்ட்டுக்காக காசு தேவைப்படுதுன்னு கேட்டேன். நான் அனுப்பி வச்சேன். அது இதுக்கு தானடா மச்சான். இந்த பூவை யாரு? அவ தானே தந்தா? தந்துட்டாலும் டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நான் சும்மா தான் இந்த கடைக்கு வந்தேன். அப்ப அந்த பொண்ணு இங்க வந்தாங்க. அதான் 2 பேரும் 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஓ, நம்பிட்டேன் சார். நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டேன். டேய், இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உன்கிட்ட காலையில 500 ரூபாய் கடன் வாங்கினேன்னு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இங்க வரியா? இன்னும் 2 டேஸ்ல உனக்கு தர வேண்டிய பணத்தை தந்துருவேண்டா சாமி. இனிமே உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கூட கேட்க மாட்டேன். எனக்கு காசெல்லாம் பிரச்சனை இல்லடா கதிர். எனக்கு பயமா இருக்கு மச்சான். அந்த பொண்ணு வந்த காரை பாறேன், எவ்வளவு பெருசா சொகுசா இருக்கு. ஆனா நம்மளோட வீடு சொத்துன்னு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்தா கூட இவ்வளவு பெரிய காரை நம்மளால வாங்க முடியாது. அவ யூஸ் பண்ற காரே அவ்வளவு பெருசுக்கு இருக்குன்னா அந்த பொண்ணோட வீடு எவ்வளவு பெருசு இருக்கும். ஆமாடா மச்சான், பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருந்துச்சுடா. சாவித்ரி மஹால்னு கூட பேர் எழுதி இருந்துச்சுடா. நான் என்னமோ கல்யாண மண்டபம் தான் நினைச்சேன். என்னடா சொல்ற? அவளோட வீட்டுக்கே நீ போனியா? போயிட்டாலும் அந்த ஏரியா அட்ரஸ் சொல்லி இந்த இடத்துக்கு வர சொன்னா. நானும் போனேன். ஏதோ கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு பங்களாடா. அந்த பங்களாவோட பின்பக்கமா என்ன வர சொல்லி டே மச்சான், என்னடா இவ்வளவு ஆர்வமா கேக்குற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. அவ வீட்டுல இருந்து பின்பக்கமா செவிரேறி குச்சி என் கூட வந்தாடா. என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், நேத்துக்கு நைட்டா? அப்புறம் எங்க போனீங்க? டே கதிரு, உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் நினைச்சு வச்சிருந்தேன்டா. ஆனா நீ என்கிட்ட சொல்லாம எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க பாத்தியா? இனிமே உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், போடா. டே, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. சும்மா தான் நம்ம கடைக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க. அதான் அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலான்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அவ்வளவுதான். அதுக்காக தானே உங்ககிட்ட காசு கேட்டிருந்தேன். ஓ அப்படியா? நான் வேற உன் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் காசு கேட்டியோன்னு நினைச்சேன். நீ முன்னாடிலாம் அதுக்காக தானே கேட்ப. ஆனா இப்போ உன்னோட கேரக்டரே மாறி போச்சுடா கதிர். எனக்கு என்னமோ நீ அந்த பொண்ணை லவ் பண்றியோன்னு தோணுது. உண்மையை சொல்றா கதிர், நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு மச்சான். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஒருவேளை அவளுக்குமே என்ன பிடிச்சிருந்தா கூட இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட் அவ என்ன சுத்தி வர்றது மாதிரி எனக்கு தோணுது மச்சான். இது ஏதோ ரொம்ப பெரிய ஆப்பு வைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பாட்டு காலேஜுக்கு போனோமா, நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சோமா, வீட்டுல ஒத்துக்கிட்டா எல்லாரும் சம்மதத்தோட கல்யாணம், இல்லாட்டி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை நடத்தணுமான்னு இருக்கணும்டா. இந்த பொண்ணெல்லாம் நம்ம தகுதிக்கு அப்பாற்பட்டது. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பூ அந்த பொண்ணை அவனுக்கு தந்தா? இல்லடா, அந்த பொண்ணோட பெஸ்டி தான் ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்தான். ஆனா அவ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா. என்னடா சொல்ற? பெஸ்டியா? இரு மச்சான், உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. நான் ஆரம்பத்துல இருந்தே தெளிவா உன்கிட்ட சொல்றேன். இவ்வாறாக சொல்லி கதிர் இவ்வளவு நாட்களாக தீபிகாவுக்கு நடக்கும் பிரச்சனைகளை ராஜுவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அதையெல்லாம் ஆமாம் சாமி என்று தலையாட்டுவது போல கேட்டுக்கொண்டிருந்தான் ராஜு. அப்ப உன்னோட சேர்த்து இப்ப அந்த பொண்ணுக்கு 3 பேர் போட்டியில நிக்கிறீங்க. உனக்கு தெரிஞ்சு 3 பேர், தெரியாம எத்தனை பேரா இருக்காங்க? அப்படிலாம் சொல்லாத மச்சான், அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமாண்டா, ரொம்ப நல்ல பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. இதெல்லாம் நம்பாதடா கதிரு. பணக்கார பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவங்க. திரும்ப அவங்க பின்னாடி போகாத. இது உனக்கு நல்லதே இல்ல. நீ அம்மாவுக்கு ஒரே பையன். அப்பா இல்லாம உன்னோட அம்மா உன்னை வளர்த்திருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. கதிர் தீபிகாவை பற்றிய அனைத்து விஷயங்களையும் இப்போது ராஜுவிடம் சொல்லிவிட்டான்.
ஆனால் தன்னை ஆள் வைத்து அடித்தது தீபிகாவின் ஃப்ரெண்ட் ஈஸ்வர் தான் என்பதை மட்டும் சொல்லாமல் கதிர் மறைத்து விட்டான். ஏனென்றால் தீபிகா என்ற பெயரை கேட்டாலே ராஜு அவளால் கதிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று நினைத்து பயப்படுகிறான். அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே பிரச்சனை தொடங்கிவிட்டது என்பது மட்டும் ராஜுவிற்கு தெரிந்துவிட்டால் கண்டிப்பாக இதற்கு மேல் தீபிகாவுடன் சேரவே விடமாட்டான் இந்த ராஜு. அதே நேரத்தில் தீபிகாவிடமிருந்து திட்டு வாங்கிவிட்டு கிளம்பிய ஈஸ்வரு பக்கத்திலேயே இருந்த அவன் வழக்கமாக செல்லும் பப்புக்கு சென்றான். அங்கு போய் ஓர் இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து அடுத்தடுத்து குடித்து புல் போதையில் அமர்ந்திருந்தான் அவன். என்னோட தீபிகா சின்ன வயசுல இருந்து நான் அவளை என்னோட ஒரு பொருளாவே பார்த்தேன். அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா நேத்து வந்த ஒரு ராஸ்கல், என்னோட கால் தூசி கூட சமம் இல்லாதவன், அவன் என்னோட தீபிகாவை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறானே. டே கதிர், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏற்கனவே உனக்கு நான் தந்தது சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னும் ரொம்ப பெரிய ஒரு பாடமா கத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ தீபிகா இருக்கிற பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஆனா இந்த கதிர் ஒரு ஆளே கிடையாது. அவனை க்ளோஸ் பண்றதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர். இப்ப பிரச்சனையே அந்த தருண் தான். இப்படி தீபிகாவுக்கும் எனக்கும் இடையில தருண் வருவான், அவனுக்கு தீபிகாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அந்த தருண் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவன் கையில என்னோட தீபிகா எக்காரணம் கொண்டு போயிடக்கூடாது. அவனோட நிழல் கூட என்னோட தீபிகா மேல படக்கூடாது. டே தருண், பொம்பளை பொறுக்கி நாயே, உனக்கு என்னோட தீபிகா கேக்குதா? இந்த கல்யாணம் ஏற்பாடாகிறதுக்கு காரணமா இருந்தவனே நான் தான்டா. எனக்கு தெரியும் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை எப்படி திரும்பவும் ஆஸ்திரேலியாவுக்கே துரத்தி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. இவ்வாறு புல் போதையில் உளறிக் கொண்டிருந்தான் ஈஸ்வர். அவனுடைய பேச்சை பார்த்தாலே அவன் தீபிகாவை உண்மையாகத்தான் காதலிப்பதை போல தெரிந்தது. ஆனால் தீபிகாவுக்குத்தான் அவன் மீது காதல் வரவில்லை. தருணிடமிருந்து தீபிகாவை காப்பாற்ற வேண்டும் என்பதில் அவன் புல் போதையாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறான். அதே நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் தீபிகா தன்னை விட்டு பிரிந்து கதிரிடம் சென்றுவிடக் கூடாது என்பதிலும் அவன் சரியாகத்தான் இருக்கிறான். அன்றைக்கு இரவு இருட்டு தொடங்கி இருந்தது. கதிர் அவனுடைய ஃபுட்ரக்கில் வழக்கம் போல ரேடியோவில் ஒரு பாடலை ஒலிக்கவிட்டுக் கொண்டு அவசரமாக தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். மாலை இருட்டிவிட்டதால் கடையில் கூட்டம் கூட தொடங்கி இருந்தது. அதே நேரத்தில் கதிருடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் சத்தம் கேட்டது. கதிர் அவனது கைக்கு வசதியாக அவனுடைய மொபைலை வைத்திருந்தான். அதில் நோட்டிபிகேஷனில் தீபிகாவிடமிருந்து ஏதோ ஒரு போட்டோ மெசேஜாக வந்திருக்கிறது என காட்டப்பட்டது. அதை பார்த்த அடுத்த நொடியே அவன் செய்து கொண்டிருந்த அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு வேகமாக அவனுடைய மொபைலை எடுத்து அந்த மெசேஜை ஓபன் செய்து பார்த்தான் கதிர். அதில் கதிர் இன்றைக்கு தீபிகாவிற்கு பரிசாக தந்த அந்த ஆடையை தீபிகா போட்டுக்கொண்டு அதை போட்டோ எடுத்து கதிருக்கு அனுப்பி இருந்தாள். சும்மா சொல்லக்கூடாது, கதிருடைய செலக்ஷன் மிகவும் நன்றாக இருந்தது. அந்த ஆடையானது தீபிகாவிற்கு கன கச்சிதமாக அவளுடைய நிறத்திற்கும் உயரத்திற்கும் ஏற்ற வகையில் பொருந்தி இருந்தது. அதை பார்த்து சந்தோஷமடைந்த கதிர் ஒரு சிரிக்கும் எமோஜியை அவளுக்கு அனுப்பி இருந்தான். என்னப்பா வியாபார நேரத்துல மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருக்கிற? நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உனக்கு மொபைல்ல தான் பார்க்கணும்னா வீட்ல இருந்தே பார்க்க வேண்டியதானே? எதுக்கு கடையை ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிற? இல்லங்க, ஒரு முக்கியமான மெசேஜ், அதனாலதான். இதோ போட்டு தந்துருவேன். நீங்க டபுள் ஆம்லெட் தானே கேட்டீங்க? கதிர் மறுபடியும் அவனுடைய ஃபுட்ரக்கின் வேலைக்குள் மூழ்கி விட்டான். அவனுக்கு இதுதானே சாப்பாடு போடுகிறது. மறுபுறம் தீபிகாவின் வீட்டில், தீபிகா ரெடி ஆயிட்டியா? சீக்கிரமா வெளியில வா, ஆண்டி உன்னை கூப்பிட சொன்னாங்க. தீபிகாவின் அண்ணி தாராதான் இப்போது அவளை அழைப்பதற்காக அந்த இடத்திற்கு வந்திருந்தாள். உடனே தன்னுடைய மொபைலை ரூமிலேயே வைத்துவிட்டு வேகமாக வந்து கதவை திறந்தாள் தீபிகா. தீபிகா, இது என்ன இந்த ட்ரெஸ் புதுசா இருக்கு? உன்னோட பர்த்டேக்காக என்னோட தம்பி தருண் உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி இருந்தானே, நீ ஏன் அதை போடல?